இது வந்து எனக்கு புதுசே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா நாம இத சொல்லிட்டு தான் இருக்கோம். அமெரிக்கா தான் வேர்ல்டுலயே மிகப்பெரிய டெரரிஸ்ட் நேஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது பிரைவேட் கம்பெனில நான் வேலை பண்ற சமயத்துல, சில செமினார்ஸ்லலாம் கலந்துக்கும்போது நானே இத சொல்லியிருக்கேன். டெரரிஸ்ட் நேஷன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உலகத்துல இருக்கிற பல்வேறு நாடுகள அவங்க வந்து ஒரு அச்சுறுத்தலோட தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு வந்து காரணம் கிட்டத்தட்ட 100 வருஷமா அந்த க்வாஜா ஆசிப் சொல்றாரு. கிட்டத்தட்ட 100 வருஷமா அவங்க வந்து இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னுட்டு. ஒரு நாடு 100 வருஷமா உலக அளவுல ஆயுத சப்ளை பண்ணிக்கிட்டு, உலகத்தினுடைய அந்த ஆயுத மார்க்கெட்டையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இருக்காங்கன்னு சொன்னோம்னா, அது ஒரு மிகப்பெரிய சாதனையா தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கூட சொல்றேன் 2024 புள்ளி விவரப்படி உலக அளவுல அ வர்த்தகம், அதாவது ஆயுத வர்த்தகத்துல 43% அமெரிக்கா தான் குடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது யார் தெரியுமா? பிரான்ஸ் 9.7%. அதே மாதிரி போன கடந்த ஒரு 5 இயர்ஸ்ல அமெரிக்காவுடைய அந்த ஆயுத மார்க்கெட் வந்து 24% அதிகரிச்சிருக்கு. வேற இவங்களோடது ருஷ்யாவோடது ஆயுத மார்க்கெட் 67% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். அப்போ யாருடைய ஆயுதங்கள் வந்து உலக அளவுல விரும்பப்படுகிறது, வாங்கப்படுகிறது அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும். இதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தரேன். 1911, 19 அந்த காலகட்டத்துல அந்த முதல் வேர்ல்டு வார்ல தான் பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. 2வது வேர்ல்டு வாருக்கு அப்புறமா தான் அமெரிக்கா வந்து உலக அளவுல ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாறியது. அவங்க கிட்ட ஆட்டாம் பாம் இருந்தது. அவங்க ஃபர்ஸ்ட் ஆட்டாம் பாம் போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி யூஸ் ஆஃப் ஆட்டாம் பாம் வாஸ் பை அமெரிக்கா இன் ஹிரோஷிமா நாகசாக்கி. அதுக்கப்புறமா தான் வந்து என்பிடி வந்தது. ஏ இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்தது. அதுக்கப்புறமா வந்து நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி நம்ம எல்லாம் சைன் பண்றோம்ல, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அதெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறமா வியட்நாம் வார் வந்தது பாருங்க. அப்பதான் அதாவது வியட்நாம் வார் வந்து 1948 49 ஆரம்பிச்சிருந்தாலும் கூட நார்த் வியட்நாம் சவுத் வியட்நாம் அப்படிங்கிற அந்த ரெண்டுக்கு வர சண்டையில சவுத் வியட்நாமுக்கு வந்து இவங்க அதாவது பிரிட்டனு, யூரோப்பு, யுஎஸ்ஏ இவங்க எல்லாம் அது வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி நார்த் வியட்நாம். அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து கம்யூனிசம் வளர ஆரம்பிக்கிறதோ அங்கெல்லாம் அமெரிக்கா உள்ள போய் உட்காந்துக்கிட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ 20 வருஷம் போருக்கு பிறகு வியட்நாம்ல 58,220 சோல்ஜர்ஸ் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து மரணிக்கிறாங்க. அதாவது உயிரிழப்பு ஏற்படுறது. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து விட்டா போறண்டா சாமின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. அதாவது அந்த கண்டிஷன்ல அவங்களுக்கு 20 வருஷம் அந்த போரை நடத்தினதே ஒரு மிகப்பெரிய சாதனையா நம்ம பார்க்கிறோம். பட் அட் த சேம் டைம் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது உண்மை. அந்த சமயத்துல தான் அதாவது 1961ல ஐசனோவர் ட்வைட் ஐசனோவருடைய அந்த பிரசிடென்சில தான் இந்த ஒரு புது கான்செப்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதாவது உலக அளவுல நம்ம வந்து இந்த ஆயுத சப்ளைய அப்பவே டிசைட் பண்ணிட்டாங்க சார். அதாவது வேர்ல்ட் வார் செகண்ட் 2 முடிஞ்ச உடனே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்கேல் கொடுத்தது வந்து ட்வைட் ஐசனோவர் தான். அதுல மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு தனி காம்ப்ளெக்ஸ் அவங்க பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்க அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், டிஃபென்ஸ் உற்பத்தி, அதாவது ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி அவங்களுடைய மொத்த ஜிடிபியில எவ்வளவு பர்சன்ட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. 1.8% தான் அவங்க 8.81% தான் அவங்களுடைய மொத்த ஜிடிபியில இருக்கு. ஆனா அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். ஏன் வந்து எம்ஐசி அதாவது மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மொத்தமா அதுக்கு மேலதான் டிபெண்ட் ஆயிட்டு இருக்கு. எம்ஐசி மட்டும் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டது, கொஞ்சம் ஒழுங்கா வேலை பண்ணல, அதுங்களுக்கு ஆர்டர் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அமெரிக்க பொருளாதாரமே வீழ்ச்சி அடைந்து விடுங்கிற அளவுக்கு அதுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறது அப்படின்னா அந்த எம்ஐசியை சுத்தி இருக்கிற ஓகே நீங்க போயிங் பண்ணலாம், நீங்க இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பண்ணலாம், ராடர் சிஸ்டம் பண்ணலாம், டெலிவரி சிஸ்டம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், ராக்கெட் லான்ச்சர் பண்ணலாம், ஓகே எல்லாமே ஓகே. கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் கூட பண்ணலாம், சும்மா துப்பாக்கி கூட பண்ணலாம். ஆனா அதை சுத்தி இருக்கிற மற்ற தொழில்களுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு மேல இருக்கிற டிபெண்டன்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு ஸ்டடி என்ன சொல்றாங்க, அமெரிக்கன் ஸ்டடி தான் நாங்க கோட் பண்றேன். 60% அதாவது இந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸுக்கு மேல டிபெண்ட் ஆயிருக்கிறது 60% அப்படிங்கிறாங்க. அதாவது அமெரிக்க ஜிடிபியினுடைய அமெரிக்க ஜிடிபி $30 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட 60%னா
18 ட்ரில்லியன் டாலர். அப்படின்னா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு அதிகமான ஆர்டர்ஸ் கொண்டு வரணும்னு நீங்க பாருங்க. இதத்தான் ட்ரம்ப் வந்து முதல்ல வந்த போது பண்ணினாரு. 2017 வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு ஞாபகம் வச்சுக்கோங்க சார். ஃபர்ஸ்ட் சவுதி அரேபியாவுக்கு போனாரு. ஒரு மிகப்பெரிய டீல் போட்டாரு. எவ்வளவு பெரிய டீல் தெரியுமா சார்? சொன்னா அசந்து போயிடுவீங்க. $110 பில்லியன் சவுதி அரேபியா டீல் போடுறது அவங்க கூட. அதுக்கப்புறமா தொடர்ச்சியா அவங்க அதையே தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தாலும் சரி சார், டெமோக்ராட் ஆகட்டும், ரிபப்ளிக் ஆகட்டும், இவங்க எப்பவுமே அந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ ரொம்ப லைவ்லியா துடிப்போட வச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து இதுக்கு வந்து 2 காரணம். அது அது அவங்களுடைய லைஃப் லைன் அப்படின்னு நீங்க வச்சிருந்தாலும் கூட அதை சஸ்டெயின் பண்றதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, சோவியத் யூனியன் உடஞ்சு போச்சு, ருஷ்யா வந்து போயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரே ஒரு வல்லரசு நாடுதான். இப்போ உலகத்தை கம்ப்ளீட்டாவே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம். 2வது இது என்ன காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற அதாவது அவங்களுக்கு ஒரு இன்னேட் த்ரெட் பெர்செப்ஷன் அப்படிம்பாங்க இல்லையா, அதாவது அவங்களுடைய ஒரு பரநோயா அப்படிம்பாங்க இல்லையா, அதாவது மனசுக்குள்ள ஆழ்ந்து கிடக்கிற ஒரு அச்சம், நம்ம மேல தாக்குதல் நடத்தப்படுமா அப்படிங்கிற அந்த த்ரெட் பெர்செப்ஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த ஆயுத சப்ளை வந்து தொடர்ச்சியா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சார் கண்டினியூ பண்ணட்டுமா? இல்ல, நான் இப்போ ஒரு விஷயம் மட்டும், இத அமெரிக்காவுக்கு எதிராக பாகிஸ்தான் இப்ப வெளிப்படுத்த வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டுச்சு? ஒருவேளை பாகிஸ்தான் மக்களிடம் நாங்க ஒன்றும் செய்யல இந்தியாவுக்கு எதிரா, எல்லாமே அமெரிக்காவுடைய தூண்டுதல் பேர்ல தான் நடந்துச்சு அப்படின்னு அந்த அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்கறது மாதிரி இருக்கா அந்த பேச்சு? எதுக்காக இந்த பேச்சு இப்போ வந்துச்சு? இல்ல, ஆக்சுவலி வாஜா ஆசிப் வந்து இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாலே கூட அடிக்கடி உலகில் இருக்காருங்க பார்த்திருக்கோம் நம்ம. அமெரிக்கா தான் அந்த டர்ட்டி ஒர்க் பண்றது, 30 வருஷமா நாங்க அமெரிக்காவுக்கு இந்த டர்ட்டி ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு ஒருபடி மேல பட்டிது. ஆனா இந்த ஆடியோ வந்து அன்டேட்டட் ஆடியோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ராபபிளி அந்த சேனல்ல கொடுத்த ஆடியோவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஷர்ட் கலர், அவருடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோன்றது. இது வந்து இப்போ ஒரு பார்க் தான் வெளியில வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கணும். பிகாஸ் நான் வந்து அந்த ஃபுல் வீடியோ பார்க்க முடியல சார். ப்ராபபிளி இது அதே சமயத்துல பண்ணியிருக்காரு. வை ஹி ஹஸ் சோசன் திஸ் டைம் அப்படின்னா, சீனாவை இது பண்றதுக்காக, அதாவது சீனாவை இவங்க வந்து பிளக்கேட் பண்ணி ஆகணும். பொலிட்டிக்கலி அவங்களுக்கு 2 விஷயம் இருக்கு சார். ஒண்ணு, உள்நாட்டுல வந்து மக்களை திருப்தி பண்ணணும். அதே சமயம் இந்தியாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். நீங்க வந்து சார்ட்ட மதிய சார்ட்ட கேட்டீங்க, அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. இந்தியாவுக்கு அவங்க என்ன மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் என்னதான் நம்ம வந்து அப்பப்போ இந்த டாரிஃப் வார் பண்ணிக்கிறோம், ஹார்லி டேவிட்சன் பத்தி பேசிக்கிறோம், என்னது மனித உரிமை மீறல் பத்தி பேசுறோம், அதெல்லாம் பண்ணினாலும் கூட அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற அந்த பொருளாதார உறவு, ராஜதந்திர உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை நாடுவதை விட இந்தியாவை தான் அதிகமாக நாடுகிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ பாகிஸ்தானுடைய மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் பாரதத்திற்கும் இடையே ஒரு வெட்ஜ், அந்த உறவில ஒரு விரிசல் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது கூட அவங்க வந்து ட்ரை பண்ற மாதிரி இருக்கலாம். பட் இதனாலதான் வந்து பாகிஸ்தான்காரங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது தெரியல. அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்துட போறாங்க. இப்ப கூட பாருங்கன்னா 28,120 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து $1 பில்லியன் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதாவது பாகிஸ்தான் பணத்துல 20,000 சில்லற கோடி. அதுல கிட்டத்தட்ட 14,000 கோடி சீனாக்காரன் வாங்கிக்குவான், 14,000 கோடி அமெரிக்காக்காரன் வாங்கிக்குவான். இன்னும் நான் சப்ளை பண்றேன் ஆயுதங்கள் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல அமெரிக்க ஆயுதங்களை விட பாரதத்தினுடைய ஆயுதம் இன்னும் சீப்பா கிடைக்கிறது ஒண்ணு, அதை விட இன்னும் பயங்கரமான பிரசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத நாம இந்த ட்ரிப் நிரூபிச்சிட்டோம்.